ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் ஜனவரி 15ஆம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதன் நிர்வாகிகள், வரலாற்றில் முதல் முறையாக மத்திய அரசு ஹஜ் பயணத்திற்கு 5 மாதங்களுக்கு முன்பே பதிவு செய்ய உத்தரவிட்டிருப்பதாக கூறினர். மேலும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ் கமிட்டி மற்றும் தனியார் ஹஜ் நிறுவனங்கள் மூலமே பதிவு செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். நாகூர் ஹனிபாவின் போராட்ட வாழ்க்கையை இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நாகூர் ஹனிபாவின் 100ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், நாகூர் ஹனிபா திமுகவிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் சொந்தமானவர் என்று தெரிவித்தார். கிறிஸ்துமஸ் மற்றும் அரையாண்டு விடுமுறை எதிரொலியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்ல கிளாம்பாக்கம் மற்றும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து 891 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. ராமநாதபுரம் அருகே உள்ள தெற்கு வாணி வீதி கடற்கரை வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 6 கோடி மதிப்பிலான 564 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கடத்தலில் ஈடுபட்ட 10 பேர் கைதான நிலையில் அவர்கள் பயன்படுத்திய வாகனங்களையும் போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரவள்ளி மலைத்தொடரை பாதுகாக்க மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகம் முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. டெல்லியிலிருந்து குஜராத் வரை பரவியுள்ள ஆரவள்ளி பகுதிகளில் புதிய சுரங்க அனுமதிகள் வழங்கக்கூடாது என மாநிலங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. ஆரவள்ளி மலைத்தொடரில் சட்டவிரோத மற்றும் கட்டுப்பாடற்ற சுரங்க பணிகளை முழுமையாக தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காற்று சுத்திகரிப்பான்களுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி வரியை 5% குறைப்பது குறித்து பரிசீலிக்க ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் இவ்வாறான அறிவுறுத்தலை வெளியிட்டு விசாரணையை வரும் வெள்ளிக்கிழமைக்கு தள்ளி வைத்தது. புஜய் ஹசாரே கோப்பையில் கர்நாடகாவிற்கு எதிராக போட்டியில் ஜார்க்கண்ட் வீரர் இஷான் கிஷன் 33 பந்துகளில் சதம் விளாசி சாதனை படைத்துள்ளார். இதன் மூலம் லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டில் குறைந்த பந்தில் சதம் அடித்த 2வது இந்தியர் என்ற பெருமையையும் கிஷான் பெற்றுள்ளார். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தனது அடுத்த படத்தை நடிகர் அல்லு அர்ஜுனை வைத்து இயக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அல்லு அர்ஜுன் தற்போது அட்லி இயக்கத்தில் நடித்து வருகின்ற நிலையில் அடுத்த படத்தில் இயக்குனர் லோகேஷுடன் இணைவார் என்றும் படத்தின் கதையை விவாதிக்க லோகேஷ் ஹைதராபாத் சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் 10 கிராம மக்களின் தொடர் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதிய விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்த நிலையில் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் எம்எல்ஏ காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் நேரில் சென்று விமான நிலையத்திற்கு மாற்று இடம் தேர்வு செய்யப்பட்டு விட்டதாக அறிவித்த நிலையில் போராட்டத்தை ஒத்திவைத்தனர். பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்திற்கு வழங்கும் மானியத்தை வருமானமாக கருத முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தருமபுரி மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்திற்கு மத்திய அரசு வழங்கிய 3 கோடியே 50 லட்சம் ரூபாயை வருவாயாக கூறி வருமான வரி விதிக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மானியம் என்பது மூலதன வரவு எனவும் சுட்டிக்காட்டியது. பிரதமர் புதுச்சேரிக்கு வரும்போது மாநில வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்களுக்கு கூடுதல் நிதியை அறிவிப்பார் என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மின்துறையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட கட்டுமான உதவியாளர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய அவர், புதுச்சேரியின் விளையாட்டுத்துறை உள்ளிட்ட பிற துறைகளுக்கு மத்திய அரசு அதிக நிதி வழங்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே ஆலங்குப்பம் பகுதியில் காலி மனைக்கு பட்டா மாறுதல் செய்ய 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் சரவணனை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். சென்னையை சேர்ந்த சுரேந்தர் திவ்யா தம்பதியின் காலி மனைக்கு பட்டா மாற்றம் செய்ய லஞ்சம் பெற்றபோது கையும் களவுமாக பிடிபட்டார்.
கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இறைச்சி வாங்க செல்ல குவிந்த கூட்டம்தான் இது. இங்கிலாந்தின் தலைநகரான லண்டனில் உள்ள 800 ஆண்டுகள் பழமையான இறைச்சி சந்தையில் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸை முன்னிட்டு தங்களுக்கு பிடித்தமான இறைச்சியை தள்ளுபடி விலையில் மக்கள் ஏலம் எடுக்கும் பாரம்பரியம் தொடர்கிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் கனமழையின் காரணமாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மழை வெள்ளத்தால் கலிபோர்னியா மாகாணத்தின் லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் அல்லு அர்ஜுனும் இயக்குனர் திரிவிக்ரம் கூட்டணியில் புராண காவியத்தை மையமாக கொண்டு ஒரு படம் உருவாக உள்ளது. தமிழில் தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணி போல் தெலுங்கு சினிமாவில் இவர்களது கூட்டணி பார்க்கப்படுகிறது. இந்த படம் வரும் 2027 பிப்ரவரியில் ரிலீஸ் ஆகும் என கூறப்படுகிறது.